தெள்ளமுதே தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே உன்னை வணங்குகின்றேன். என தர்மிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் திருக்குறள்களை ஒவ்வொன்றாக பார்த்து வந்துட்ருக்கோம். கடந்த பதிவில் ஈகை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய பார்வையில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம், எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இந்த அதிகாரத்தையும் நம்ம எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் ஈகை அதிகாரத்திற்கு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விருந்தோம்பல். சரிங்களா? விருந்தோம்பல் அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அதிகாரம். விருந்தோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கு வர்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு போடுறது, சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறது, அது கிடையாது. அதுக்கு பேர் விருந்தோம்பல் கிடையாது. உண்மையாலுமே சங்ககால பண்பாட்டில் விருந்தோம்பல் அப்படிங்கிறதே ஊர் விட்டு ஊர் போவாங்களே. இப்போ இன்றைக்கி நம்ம வண்டி ஏறுறோம், டக்குன்னு போகிறோம். நாடு விட்டு நாடு போடுறதுனா கூட காலையில் ஃப்ளைட் ஏறி மத்தியானத்துக்குள்ளே எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ போயிடுறோம். ஆனால் கடந்த சங்க காலங்களெல்லாம் பார்த்துட்டோம்னா ஊர் விட்டு ஊர் போனால் நடந்து வழியாக கால்வழி மார்க்கமாகவே தான் ஃபுல்லாக போய் ஆகணும். அப்போ 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், லாங் டைம் எடுக்கும். இப்போ 5 நாள் போகிறாங்க அப்படின்னா 5 நாளையும் சோத்தை கட்டிகிட்டே போயிட்டு இருக்க முடியாது. 10 நாளைக்கும் சோத்தை கட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாது போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு. அப்போ வழிப்போக்கர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும்? ஹோட்டல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த வீட்டை போய் கதவை தட்டி எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்னு கேட்டாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க சாப்பாடு போடுவாங்களாம் அந்த காலத்தில். சரிங்களா? சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே கூட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட கேட்டு பாருங்கள். கிராம பின்புலத்தில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலையெல்லாம் வீட்டில் எப்போயுமே ஒரு களி உருண்டை தனியாக களியோ ஏதாவது உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்களாம். இல்லாட்டி மோர் பானை நிறையா மோர் வச்சுருப்பாங்களாம். யார் தண்ணின்னு கேட்டாலும் உடனே களியை உருண்டையை அந்த மோரில் போட்டு ஒரு கிண்டி இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களாம். குடித்தா இமீடியட்டாக அவங்க பசி போயிடும். அப்படி இல்லையா, வீட்டில் களி இல்லை மோர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீச்சல் தண்ணி இருக்கும்ல, சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த தண்ணியாவது எடுத்து போட்டு கொஞ்சோண்டு சோறை போட்டு கொடுப்பாங்களாம். தண்ணின்னு கேட்குறவங்களுக்கு, சாப்பாடு கேட்குறவங்களுக்கு இல்லை, இது யாருக்கு? தண்ணின்னு கேட்குறவங்களுக்கு. அதுவும் இல்லையா, நான் இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சோறு வெந்துடட்டும், நான் உங்களுக்கு சோறை போடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். இப்போ காலையில் நிறைய யாரோ கேட்குறாங்க, வீட்டில் அப்போ தான் அரிசியை உலையில் சோறை போட்டிருக்கோம், நான் அரிசி வேகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரமோ இல்லை ஒரு 20 நிமிஷமோ ஆகும். அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பசின்னு வாசலில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த சோறு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சரியா? உடனே அந்த உலத்தண்ணி இருக்குல்ல, உலத்தண்ணி எடுத்து உப்பு போட்டு கொஞ்சோண்டு சோறை போட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களாம். ஸோ அந்த வகையில் யார் வீட்டுக்கு பசின்னு கேட்டாலும் இருக்கிறது ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாமல் கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லாமல் பசின்னு கேட்டவங்களுக்கு உடனடியாக உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு சொல்லியிருப்பாங்க, அள்ளில் ஆயினும் விருந்தரின் நோக்கம். படுவாச்சாமத்தில் கதவை தட்டி அம்மா தாய் பசிக்குது சோறு போடுன்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, பலர் புகுவாயு அடைப்ப கடவுனை வரவீர் உள்ளவரோ, கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடியே வாசலை பார்த்து யாராவது பசியோடு இருக்கீங்களா, தெருவில் யாருக்காவது சாப்பாடு வேணுமா, நான் கதவை போட்ட போகிறேன், யாருக்காவது சாப்பாடு வேணுமா வாங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த கதவையே அடைப்பாங்களாம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பண்போடு தமிழர்கள் சங்க காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைய சூழலில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறுகிருச்சு தெரியுமா? நம்ம முன்பின் தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க முழுசாக நம்ப மாட்டோம், வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். அதை நம்ம குத்தங்குறையணும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சமுதாயம் இன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப ஏமாற்று உலகமாக மாறிடுச்சு. அது ஒரு பக்கத்து. சிலர் சொந்தக்காரங்க நண்பர்களையும் நல்லா உபசரிப்பாங்க. இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அந்த சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு கூட உபசரிக்கிறதுக்கு மனசு வருத்தப்படுவாங்க. சரி, இவங்களுக்கு போய் நான் இப்போ தான் இன்றைக்கி சிக்கன் மட்டனை எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிடுவோன்னு நினச்சேன், இவங்க வந்துட்டாங்களா வீட்டுக்கு, போ இன்றைக்கி நம்ம தின்ன மாதிரிதான் அப்படின்னு வரும்போதே அந்த ஒரு சலிப்போடு இது பண்ணிடுவாங்க. இதுவும் இன்னும் சிலர் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவங்களே முதல்ல உருப்படியாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே முதல்ல அவங்க உருப்படியாக அவங்க வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டா தானே அடுத்த ஊராளுக வர்றவங்களுக்கு சமைச்சு சோறு போடுறதுக்கு. அவங்களுக்கு அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்படக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்துட்டாங்க. இப்போ விருந்தோம்பல்னு நீங்கள் 3வது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கான்செப்ட்டுக்கு போக வேண்டாம், சொந்தக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கான்செப்ட்டுக்கும் போக வேண்டாம். அட்லீஸ்ட்
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் உங்களுக்காவது ஒரு நல்ல விருந்தோம்பலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா அதுக்கே சோம்பேறித்தனக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். என்னத்தை போய் சோறாக்கி சாப்பிட்டோம், பாத்திரத்தை எடுத்து விளக்கி கழுவி அடுப்பில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்குள்ளே என்னத்துக்கு ஸ்விக்கியோ சமட்டாவோ ஆர்டரை போடு, வீட்டுக்கு வரும், சாப்பிட்டு கவரை தூக்கி குப்பையில் போட்டுரு, முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு நம்மளே விருந்தோம்பல் செய்ய முடியாத அளவு கூட நம்ம ரொம்ப குறுகிய எண்ணத்தில் சிலர்லாம் வந்துட்டோம். இது எல்லா பக்கத்தும் சொல்ல, ஒவ்வொரு மாதிரியான பழக்கத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க. நான் இப்பேற்பட்ட உலகத்துலேயுமே அந்த ஆதி தமிழர்களினுடைய அந்த விருந்தோம்பல் பண்பை இன்னும் கடைபிடிக்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்களை நம்ம என்றைக்குமே குறைய சொல்லிட முடியாது. ஸோ அப்போ விருந்தோம்பல் பண்புனா என்னது, எதனால் அது எவ்வளோ முக்கியத்துவம், எந்த அளவிற்கு விருந்தோம்பல் இருக்கணும் அப்படிங்கிறதை தான் வள்ளுவர் இந்த 10 குறள்களே சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி திருக்குறள் மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே இந்த விருந்தோம்பலை ஒரு மாபெரும் மரமாக சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? அதனால தான் இவங்களுமே இல்வாழ்க்கையில் பாருங்களேன், இல்வாழ்க்கையில் தலைவனை பற்றி சொல்கிறாங்க, அடுத்து தலைவியை பற்றி சொல்கிறாங்க, அடுத்து பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லிட்டு முதல் கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா அன்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த கருத்தாகவே என்ன வைக்கிறாங்கன்னா விருந்தோம்பலத்தை வைக்கிறாங்க. திருக்குறளே இல்வாழ்க்கையினுடைய முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு வள்ளுவர் பட்டியலிடுறாருல, அந்த பட்டியலே 2வது இடத்துல எந்த இடத்த வச்சுருப்பாப்புல, விருந்தோம்பலத்தை வச்சுருப்பாப்புல. சரியா? ஸோ அப்போ இந்த விருந்தோம்பலை பற்றி நம்ம பார்ப்போம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. சரியா? என்ன குறள் இருக்குது? இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். நீங்கள் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம். இந்த இடத்துல இருந்தோம்பின்னு இருக்கு இல்லையா? இருந்தோம்பின்னா என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு வீடு பார்த்து சம்பாரித்து சமைச்சு சாப்பிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்கிறாங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இல்வாழ்க்கைன்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்படி இருந்து ஓம்பி இல்வாழ்க்கை வாழ்வது எல்லாம் எதற்காக தெரியுமா? ஓகே, இருந்து ஓம்பி இல்வாழ்க்கை வாழ்வது எதற்காக? இருத்தல் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருத்தல். ஓம்புதல் அப்படின்னா காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது, அதை பத்திரமா சேர்த்து வைக்கிறது, அப்புறம் நமக்கு உண்டானதை சமைச்சு சாப்பிட வேண்டியது அந்த. ஓகே, இப்படி இல்வாழ்க்கை வாழ்வது என்பதே எதற்காக தெரியுமா? விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்காக. விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்காக. 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்க்கை நடத்துகிறீங்க, இல்வாழ்க்கை நடத்துகிறீங்க என்றால் அதற்கு அப்படி இல்வாழ்க்கைன்னு ஒன்று நீங்கள் நடத்துறதுக்கு முக்கிய காரணமே உங்களிடம் நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நல்ல விருந்து உபச்சாரம் செய்து அவங்களுக்கு பணிவிடனை செய்து உபச்சாரம் செய்வது தான். சரிங்களா? பசியை போக்குவது தான். அப்படி வச்சுப்போமா? சரி, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் எதற்காக? விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்காக. இந்த இடத்துல பாருங்களேன், வள்ளுவர் விருந்தோம்பலே என்னன்னு சொல்கிறார்? வேளாண்மை செய்வது. விருந்தோம்பலேன்னா என்னன்னு சொல்கிறாரு? வேளாண்மை செய்வது. நீங்கள் சேர்த்து வச்ச பொருட்களை பிறருக்கு கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கணும்? விருந்தினர்களுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நோட்டாக அள்ளி கொடுக்கறது இல்லை, நல்ல 4 வார்த்தையை பேசி சந்தோஷமாக சிரித்து பேசி சோறாக்கி போட்டினாலே போதும், அவ்வளோதான். அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஓகே, எதற்காக? டிஎன்பிசி கொஷின் எப்படி கேள்வி அமையும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கேள்வி அமையும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு பதில் என்னது? விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்காக. ஓகேவா? சரி, அடுத்த குறள் பார்ப்போமா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு எடுத்தா, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை வெளியில் உட்கார வச்சுட்டு நீங்கள் மட்டும் ரூம்குள்ளே போய் மறைச்சி ஒழிச்சு அன்றைக்கி செஞ்ச சிக்கன் பிரியாணியவோ இல்லை மட்டன் பிரியாணியவோ அப்படியே மறைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வேண்டாத ஒரு செயல், கேவலமான ஒரு செயல், மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். இது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில சில்லி புத்தி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா சூப்பராக சமைச்சு வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்காம இவங்க மட்டும் போய் ரூம்குள்ளே கமுக்கமாக உட்காந்து ஓரமாக சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டதே தெரியாமல் முடிச்சு விட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வத்தலும் தொத்தலையும் போட்டு முடிச்சு விட்டுருந்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை வெளியே உட்கார வச்சுட்டு அவங்கள பசியில் உட்கார வச்சுட்டு நீங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடியது சாவா மருந்தாகவே இருந்தாலும், அவர் சாப்பாட்டை சொல்லலை வள்ளுவர் இந்த இடத்துல, நல்லா கவனிச்சுக்கோங்க, சாப்பாட்டை சொல்லலை,
ஏன்னா சாப்பாடு சொன்னால் அது அவ்வளோ பெருசாக அந்த கருத்தை வந்து ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா, சாவா மருந்தெனினும், சாவா மருந்துன்னா எதை சொல்லுவாங்க, அமிழ்தம் சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட அமிழ்தமே உனக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல, சாவா மருந்துன்னு சொல்லக்கூடிய அமிழ்தமே உனக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த அமிழ்தமாகவே இருந்தாலும் உன் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. சாவா மருந்து நீ அமிழ்தமே உன் கையில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு கொடுக்காமல் நீ மட்டும் தனித்து உட்காந்து சாப்பிடாத. ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்ம கருத்து எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அமிழ்தத்துக்கே அப்பேற்பட்ட நிலைமைனா அப்போ சாதாரண சோத்துக்கெல்லாம் என்ன நிலைமை சொல்கிறது? ஆக்சுவலாக சாப்பாடே ஒரு அமிழ்தம் தான். ஏன்னா அது திங்கிறனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாகாமல் உயிர் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன அமிழ்தம்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி சாகாமல் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம திங்கிற சோறு தான். சோறுமே அமிழ்தம் தான். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது அமிழ்தம். என்ன அமிழ்தம்? ஏன் அமிழ்தத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த அமிழ்தத்துக்காக சண்டை நடந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க. அப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை தண்ணி அமிழ்தம்னு சொல்லி கலந்து கொடுத்தாங்க. அதுதான் மோகினி அவதாரம் அப்படின்பாங்க. சக்கரை தண்ணியை கலந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சக்கரை தண்ணியை கொடுத்துட்டு இவங்க மட்டும் அமிர்தத்தை குடித்தார்கள் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. தேவர்களே இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்டாங்க. எதை? அமிழ்தத்தை. ஏன்னா அமிழ்தங்கிறது பிறருக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிடணும், நம்ம மட்டும் சாகாவரத்தோடு இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷ் மைண்டடாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒன்று. ஓகே, அப்பேற்பட்ட அமிழ்தம் கிடைத்தால் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்கு கொடுக்காமல், அதுவும் யாருக்கும் போய் வீடு வீடாக போய் உனக்கு அமிழ்தம் வேணுமா, உனக்கு அமிழ்தம் வேணுமா, எனக்கு அமிழ்தம் கிடச்சிச்சு இந்தா நீ ஒரு ஸ்பூன் வாங்கிக்கோ, நீ ஒரு ஸ்பூன் வாங்கிக்கோ, அப்படிலாம் நீ கொடுக்க வேண்டாம். சரியா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உன் வீட்டில் யாராவது வந்து உட்காந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துட்டாவது நீ சாப்பிடணும். வீட்டுக்கு வந்தவங்களை வெளியில் உட்கார வச்சுட்டு நீ மட்டும் தனியாக போய் ரூம்குள்ளே உட்காந்து அமிழ்தமாகவே இருந்தாலும் கூட நீ தனித்து சாப்பிடக்கூடாது. ஓகே, அமிழ்தமே நீ சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ மற்ற சோறுலாம் நீ தின்னுன்னு சொல்கிறேன்னா கிடையாது. மற்ற சோறு எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டது போக மிச்சத்தை தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஓகே, அப்படி இல்லையா தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியில் கூட படுத்துவங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை பட்டினியில் உறங்க விடாதீர்கள், பட்டினியில் அவங்கள வீட்டை விட்டு போக விடாதீங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. ஓகே, ஸோ இதுக்கு குறள் வந்து இதுக்கு கேள்வி என்ன மாதிரி கேள்விகளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி என்ன? சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று எப்போது அப்படின்னு கேட்பாங்க. எப்போது? விருந்து புறத்ததா தான் உண்டல். சரியா? ஸோ இது குறளின் அடிப்படையில் கேள்வி. பொருளை வச்சு இதே கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்க தெரியுமா? சாவா மருந்தெனினும் வேண்டத்தக்கது அன்று வள்ளுவர் கூடுகின்றார். எப்பொழுது அப்படின்னா, வீட்டிற்கு அந்த விருந்தினர்கள் வெளியே வச்சுட்டு நம்ம மட்டும் தனித்ததை சாப்பிடுவது. சரியா? ஓகே, ஸோ இது ஏன் இந்த கேள்வினா, நான் கடந்த பதிவு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டிஎன்பிசி தேர்வுக்காக இந்த திருக்குறள் அதிகாரங்களை பார்த்துட்டு வரோம். அப்போ டிஎன்பிசி தேர்வுகளில் எப்படியெல்லாம் இந்த கேள்விகள் கேட்பாங்க, எப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடிப்படையில் ஒவ்வொரு குறளுக்கும் அதோடு தொடர்புடைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் இல்லை கேட்கப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி அந்த பார்க்கக்கூடிய வினாக்கள் ஒன்று குறளின் அடிப்படையின் கேள்வியாக அமையும், இல்லாட்டி பொருளின் அடிப்படையில் கேள்வியாக அமையும். ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இப்போ மூணாவது குறள் போயிடுவோமா? மூணாவது குறள் வந்து என்னது? விருந்து புறத்ததா. சரி, இப்போ அதைத்தான் பார்த்தோம். அடுத்து, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை. டெய்லி தான் வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றவங்கள வருவிருந்துனா வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள். வைகளும் ஓவான் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாள்தோறும் விருந்தினர்களுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுடைய வாழ்க்கை எக்காலத்திலும் பருவந்து பாழ்படுதல் என்று. எக்காலத்திலும் என்னாகாது? கஷ்டம் வந்து கெட்டு போகவே போகாது, பாழ்படவே படாது. சரியா? தினம்தோறும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்லபடியாக உபசரித்து அவங்களுக்கு நல்லபடியாக சோறு போட்டு
மனசு நோகாமல் நல்லா அன்பாக பேசி வழி நடத்தக்கூடியவர்களினுடைய வீட்டிற்கு எக்காலத்திலும் கெட்டு போகிற அளவுக்கு மோசமான கஷ்டகாலம் வந்துடாது. கஷ்டத்தினால அவங்க கெட்டு போய் அவங்க வாழ்க்கை ஜீரோன்னு முடிஞ்சிடாது. அடுத்தவங்க பார்த்து ஏளனப்பட்டு சிரிக்கிற மாதிரி அவங்க குடும்ப வாழ்க்கை என்றைக்கும் அமைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகே, பருவந்து பாழ்படுதல் என்று யாருடைய வாழ்க்கை துன்பம் எப்பொழுதும் கெட்டு போகாது அப்படின்னு டிஎன்பிசி கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? யாருடைய வாழ்க்கை துன்பம் எப்பொழுதும் கெட்டு போகாது, துன்பம் ஒன்றே வந்தாலும் கெட்டு போகாது அப்படின்னு பார்த்தா வருவிருந்து வைகளும் ஓம்பானுடைய வாழ்க்கை. தினம்தோறும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உபகரணை செஞ்சு சரிங்களா அவர் நல்லபடியாக உபசரித்து வழி அனுப்பக்கூடியவர்களுக்கு கஷ்டம்னு சொல்லி கஷ்டம் அதனால துன்பப்பட்டு அவங்க பசியோடு கடந்து கெட்டு போய் குடும்பமே எல்லாரும் சேர்ந்து ஏளனப்படுத்தி இகழ்கிற மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு எக்காலத்திலும் போய்விட மாட்டார்கள். பருவந்து பாழ்படுதல் என்று. ஏன் அப்படின்னா, ஏன்னா இவங்க தான் எல்லாருக்கும் கொடுத்தே உதவுறாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு ஒரு நேரம் பசிக்குது, இவங்களுக்கு ஒரு நாளாக சாப்பிட முடியலை, காசு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஏன்னா இவங்க யாருக்கிட்டே எதிர்பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா உபசரணை செய்கிறாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அப்போ இவங்க எக்காலத்திலையும் கஷ்டத்தில் கிடந்து அதனால அழிஞ்சு போகவே மாட்டாங்க. சரிங்களா? அதைத்தான் சொல்ல வர்றாங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவானுடைய வாழ்க்கை எக்காலத்திலும் துன்பம் கெட்டு போகவே போகாது. சரியா? இதோடைய கேள்வி என்ன? யாருடைய வாழ்க்கை துன்பம் கெட்டு போகவே போகாது? யாருடைய வாழ்க்கை? வருவிருந்து வைகளும் ஓம்பானுடைய வாழ்க்கை. சரியா? நாள்தோறும் விருந்தினரை வரவேற்று உபசரிக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த திருக்குறள் பாருங்க. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யாள் உரையும். இந்த இடத்துல செய்யாள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி தேவி. லட்சுமின்னா நம்ம லட்சுமின்னு சொல்லிக்கலாம், திருமகள்னு சொல்லிக்கலாம், இல்லை நல்ல ஒரு நீங்கள் கும்பிடக்கூடிய ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு காசு கொடுப்பாருன்னு சொல்லுவீங்கல்ல. நீங்கள் அல்லாவா வச்சுக்கோங்க, இல்லை நபிகள் வச்சுக்கோங்க, இல்லை இயேசுவாக இருக்கட்டும், மரியம்மாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கும்பிடக்கூடிய சிவனோ பார்வதியோ பெருமாளோ பிரம்மாவோ கிருஷ்ணனோ யாரோ ஒன்று உங்களுக்கு காசுன்னு ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அவர் தான் எனக்கு டெய்லி படி அளந்துக்கிட்டு இருக்கார், அவர்னால தான் இன்றைக்கி என் குடும்பம் நல்லபடியாக சம்பாரிச்சு செல்வ செழிப்போடு இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நினைப்பீங்கள்ல. அவங்களும் இந்த இடத்துல நீங்கள் செய்யாள்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் ஆக்சுவலாக செய்யாள் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிப்பிடும் அப்படின்னா திருமகளை குறிப்பிடும், லட்சுமியே குறிப்பிடுது. ஓகேவா? இந்த இடத்துல நான் பேரை சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு மதவாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல எந்த கடவுளோட நேம் வேணாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த திருமகள் என்ன பண்ணுவாலாம், சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டில் தங்கியிருப்பாளாம். ஒருத்தவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட சப்பா நல்லபடியாக ஒரு சூப்பராக ஒரு வீட்டுக்கு இருக்கிறோம்ப்பா, இப்போ தான் நல்ல இடத்துக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக ஒரு வீட்டில் தங்குவாங்களேன். யாரோட வீட்டில் தெரியுமா? முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானுடைய வீட்டில். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்பானுடைய வீட்டில். சரியா? முகனமர்ந்து நல்விருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல முகம் மலர்ச்சியோட. சும்மா வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் மட்டும் பத்தாது. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சாப்பாடு கேட்குறாங்க, நல்லா சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் நல்லா சமைச்சு வச்சுருக்கீங்க. சாப்பாடுன்னு கேட்ட பிச்சைக்காரங்களுக்கு உள்ள வாப்பா பிச்சைக்காரங்க வேண்டாம், இல்லை யாரோ கஷ்டப்படக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. வந்தோடனே வா சாப்பிடு உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பாட்டுக்கு உட்கார வச்சுட்டு இலைய போட்டு மூஞ்சியில் ஒரு சிரிப்பு, கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, மூஞ்சி எப்படி வச்சுட்டு சோறு போடுறீங்க, காய் வைக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, எல்லாம் ஊற்றுறீங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை என்னப்பா என்னாச்சு, வீட்டில் பிள்ளை ஊட்டியெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சிரித்து பேசவே இல்லை. சந்தோஷமாக அவங்கள நீங்கள் உபசரிக்கவே இல்லை. ஓகே, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு இருந்தோன்னு தான் அவங்கள கூப்பிட்டு தலைவாழை இலை விரிச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சிரித்து பேசவே இல்லை, மூஞ்சி உம்முனே வச்சுருக்கீங்க. அப்போனா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஐயோ தெரியாதனமாக இவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டோமா, எதுக்கு தான் சாப்பிட வந்ததுக்கு பேசாமல் கம்முன்னு வாசல்லே அப்படியே போயிருக்கணுமோ அப்படின்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் தோணும். நீங்கள் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சிரித்து பேசலை அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? நமக்கு அந்த சாப்பாடு தொண்டையை தாண்டி உள்ளே இறங்காது, அப்படியே நிற்கும். அப்போ விருந்து உபச்சாரம் செய்கிறோம் அப்படின்னாலே விருந்து சாப்பாடு போடுறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது
அவங்கக்கிட்ட சிரித்து மகிழ்ந்து பேசுவது தான். நீங்கள் சாப்பாடு கூட கொடுக்கறனால பச்சை தண்ணியை மட்டும் கொடுங்களேன், ஆனால் நல்ல சந்தோஷமாக ஜாலியாக அவங்கள்ட்ட பேசுங்க. அதுவே அவங்க நல்ல திருப்தியாக வயிறும் மனசு நிறைஞ்சு வீட்டை விட்டு வெளில போவாங்க. அப்போ சாப்பாடு போடுவதை விட விருந்தோம்பலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முகநமர்ந்து பேசுவது. அவங்கக்கிட்ட நல்ல மன மகிழ்ச்சி முகம் மலர்ந்து அவங்கள்ட்ட சிரித்து பேசுவது தான். ஓகேவா? யார் ஒருத்தர் நல்ல முகமலர்ச்சியோட நல்ல சந்தோஷத்தோட சிரிப்போட வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையான ஓம்புவான்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் இல்லை தங்கக்கூடிய வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களை நல்லபடியாக பாதுகாத்து எந்த இடத்துலையுமே அவங்க மனசு இப்படின்னு சலனப்படுறாத அளவிற்கு நல்ல உபச்சாரம் செஞ்சு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அப்பேற்பட்டவர்களுடைய வீட்டில் சரியா மனசும் நல்லா மலர்ந்திருந்து முகமும் நல்லா மலர்ந்திருந்து சாப்பிடக்கூடிய இந்த கையாலையும் நல்லா நிறைய சாப்பாடும் போட்டு அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் அந்த வீட்டில் வச்சுருந்து நீங்கள் சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பிடுங்க அப்படின்னா அப்பேற்பட்ட குணம் கொண்டவர்களுடைய வீட்டில் கடவுளும் சந்தோஷமாக வந்து தங்கியிருப்பார். சரியா? கடவுளும் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக தங்கியிருப்பாரா. சே சூப்பர் வீட்டில் பார்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் வந்து சந்தோஷமாக தங்கியிருப்பாராம். ஓகே, உங்கள் வீட்டில் கடவுள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கு நல்லா சாமி ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, கடவுள் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கணும், சந்தோஷமாக உங்கள் வீட்டில் கடவுள் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு சாப்பாடுன்னு கேட்டு வர்றவங்களுக்கு அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிவிடுங்க. அவங்க மகிழ்ச்சியாக சிரித்த அளவுக்கு நல்லா வயிறு நிறையா கொடுத்துட்டீங்க, மனசு நிறைவாக போகிறேன் தாயி, நல்ல சந்தோஷமாக இருக்கேன் தாயி அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக சிரித்த முகத்தோட வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி அவங்களுக்கு சூப்பராக சாப்பாடு போட்டு அனுப்புனீங்கன்னா போதும். சரியா? அதுதான் கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஓகே, அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். அகனமர்ந்து செய்யால் உரையும். மனசு விரும்பி கடவுள் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருப்பார். யாரோடைய வீட்டில் கடவுள் தங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தா செய்யாள்னு சொல்லியிருக்காங்க. நான் பொதுவாக உங்களுக்கு எல்லாரையுமே உங்கள் கடவுள் என்னவோ அந்த கடவுள் நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த செய்யாள்னு சொல்லாமல் நான் வந்து பொதுவாக கடவுள்னு சொல்லிட்டேன். சரிங்களா? செய்யாள் அந்த கடவுள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக தங்கி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ இல்லை முகம் தெரியாத யாரோ ஒரு நபரோ இல்லை பிச்சைக்காரர்களோ இல்லை வருவியவர்களோ யார் வந்து கேட்டாங்கனாலும் யார் வந்து சாப்பாடுன்னு கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு நல்ல மன நிறைவாக வயிறு நிறைவாக முகமலர்ச்சியோட சாப்பாடு போட்டு நீங்கள் அனுப்புனீங்கனாலே போதும். கடவுள் உங்கள் வீட்டில் என்றைக்குமே பர்மனெண்ட்டாக தங்கியிருப்பார், உங்கள் கூடவே தங்கியிருப்பார் மன மகிழ்ச்சியோட. சரியா? இதைத்தான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இப்போ இந்த அதிகாரத்துக்கு இந்த குறளுக்கு என்ன மாதிரியான கேள்வி அமையும் அப்படின்னா அகனமர்ந்து செய்யால் உரைவாள் யாருடைய வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி என்ன அமையும்? அகனமர்ந்து செய்யால் யாருடைய வீட்டில் அமர்வாள். ஓகே, யாரோட வீட்டில்? முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானுடைய வீட்டில். சரியா? அடுத்த குறள் பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். எனக்கு குறள் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகே, நான் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நல்ல உபசரணை செய்கிறாங்க இல்லையா. நம்ம இளையான்குடி மாறனாயினார் கூட நம்ம கதையில் படிச்சிருந்துருப்போம். வயலில் விதைச்சிட்டு வந்த விதை நெல்லை அவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி விதைச்ச அந்த நெல்லை போய் புறக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி குட்டியாக முளைச்சிருக்கக்கூடிய குப்பை கீரைகளை பறித்து நடராத்திரியில் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு சிவனடியார்களுக்கு சமைச்சு போட்டாராமா. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, இருந்தாலும் அந்த வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை பசியோடு அனுப்பக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு வந்த நெல்லை போய் புறக்கி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தோணலாம், எப்படா விதைச்ச நெல்லை புறக்கியிருப்பாங்க, ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தோணும். எப்படியோ ஒன்று, ஆனால் புறக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அப்போ அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அரிசியை புறக்கிறதுக்கு. சரியா? அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த அரிசியை புறக்கிட்டு அந்த விதை நெல்லை புறக்கிட்டு வந்து குத்தி கீரையை பறித்து சமைச்சு சாப்பாடு போட்டு விருந்து உபச்சாரம் செஞ்சாங்களாமா. ஓகே, இன்னொரு ஒரு கதையில் வரும். தன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே சாப்பாடை கொடுக்க எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, விதைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களே விதை நெல், நாளைக்கு விதைக்கலான்னு நினச்சி வச்சுருந்த விதை நெல் வேறு வழியே இல்லாமல் விருந்தினரை பட்னியோடு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த விதை நெல்லை குத்தி சமைச்சு சாப்பாடாக அவங்களுக்கு வந்து போட்டாங்களாமா. அப்போ உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு கொண்டவர்கள் வீட்டில் விதைக்கிறதுக்கு வீட்டில் நெல் கூட இருக்காதாம்மா. ஓகே, புரியுதுங்களா?
உயர்ந்த விருந்தோம்பல் கொண்டவர்களுடைய வீட்டில் என்ன இருக்காதான், வயலில் விதைக்கிறதுக்கு விருந்தோம்பல் கூட இருக்காதான். விருந்தோம்பலுங்க விதைக்கிறதுக்கு நெல் கூட இருக்காதான். ஏன்னா அந்த நெல்லையும் கூட இவங்க எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, விருந்தோம்பல் செஞ்சுருவாங்க. அதையும் மீறி விதைச்சிட்டு வந்த நெல்லை கூட அவங்க எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, விருந்தோம்பல் பண்ணிடுவாங்க. ஆக உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு கொண்டவர்களினுடைய வயலில் விதை விதைத்து அறுவடை செய்து தான் இவங்க வீட்டுக்கு செல்வம் வந்து சேரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? விதை விதைத்து அந்த நெல் வளர்ந்து வந்து நெல்லை இது பண்ணி மூடையாக கட்டி வீட்டுக்கு செல்வமாக கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அன்னைக்கே அப்போவே சாப்பாடு போட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பட்னியோடு இருக்கிறவங்களும் சாப்பாடு போட்டாங்களா, நாளைக்கு இவங்களுக்கு பசிக்கிறப்ப யாரோ ஒருத்தர் எப்படியோ ஒரு விதத்தில் சாப்பாடு போட்டுருவாங்க. ஓகே, அவங்க அந்த இதை விதைச்சி அறுவடை பண்ணி தான் அவங்க சாப்பிட்டா அவங்க பசியை நிரப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்று பசியோடு இருப்பவர்களுக்கு அவங்க உதவி அந்த பசியை போக்குனதுனாலே நாளைக்கு அவர்களுக்கு பசி வராது, அப்படியே வந்தால் அந்த பசியை போக்குவதற்கு யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. சரியா? அப்போ அவங்க வீட்டில் விதைக்கிறதுக்கு நெல் கூட தேவைப்படாது. வயலில் விதைக்கவும் வேண்டுமோ வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. வயலில் விதைச்சி அறுவடை பண்ணி நல்லா நெல் சேர்க்கணுமாக்கும். யாரோட வீட்டில்? விருந்தாளிகளினுடைய மனசு நோகாமல் விருந்து உபச்சாரம் செய்யக்கூடியவர்களோட வீட்டில் வயலில் விதையும் விதைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயலில் விதையெல்லாம் விதைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் விதைக்கிறதுக்கு இருக்கிற நெல்லை ஃபுல்லாக இவங்க எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, விருந்தோம்பல் செஞ்சு கொடுத்து முடிச்சிடுவாங்க. அந்த அளவிற்கு அவங்க வந்து உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக வந்து இருப்பாங்க. இந்த ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தத்தில் என்ன எடுத்துக்கலாம்னா, இவங்க இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்கிறதுனாலே, ஓகே, விருந்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்களாவே வரவும் மாட்டாங்க. நல்ல பணக்காரர்களும் வருவாங்க, வழிபோக்கர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல நடுத்தர வர்க்கத்தினராகவும் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி இவங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதநெல் எடுத்து இவங்க சமைச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் சாப்பிட்றவர் என்ன யோசிப்பார், விதநெல் இருக்குன்றதை அவர் யோசிக்காமல் நம்ம பசியை போக்குறதுக்கு அவர் அந்த நெல்லை சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி ஊருக்கு போகிறவர் திருப்பி அவர் உண்மையாலுமே ஒரு பணக்காரராவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு நடுத்தர வர்க்கமாவோ இல்லை ஒரு ஏழை விவசாயியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வழிப்போக்கர் மீண்டும் ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கும்ல நெல், ஒரு 2 மூடை நெல், அந்த நெல்லை கொண்டாந்து இவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த விருந்தோம்பல் பண்பில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து யோசிக்கணும். அவங்க வீட்டில் விருந்தாளிகள் மனசு நோகாமல் உபசரிக்கக்கூடியவர்களினுடைய வீட்டு வயலில் விதையும் விதைக்க வேண்டுமா அப்படின்னு வள்ளுவர் ஒரு கொஷினோட நிப்பாட்டுறாரு. அந்த கொஷினுக்கு அர்த்தம் என்னென்னா 2 விதமாக அர்த்தம் எடுக்கலாம். ஒன்று, அவங்க வீட்டில் விதைக்கிறதுக்கு வச்சுருக்க நெல்லை கூட இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால் விதைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, அதனால் விதைக்க தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடியும். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அப்படி இவங்க விதைத்து போட்ட விதைக்க வச்சுருக்கக்கூடிய விதை நெல்லை கூட எடுத்து இவங்க சாப்பிட போடுறாங்க, விருந்தினரினுடைய அந்த பசியை போக்க எஃபோர்ட் போடுறாங்க, அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னா நிச்சயம் அந்த வழிப்போக்கராக வந்த அந்த விருந்தினர் அவருடைய ஊருக்கு போனதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் அவரால் எவ்வளோ முடியுமோ அதை கொண்டாந்து அந்த நெல்லை கொண்டாந்து மூடையாக கொடுப்பார். இவங்க ஒரு கைப்பிடி சாப்பாடு போட்டால் அவர் 10 மூடை நெல்லை கொண்டாந்து கொடுப்பார். ஓகேவா? அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவிற்கு விருந்தோம்பல் பண்புங்கிறது அவங்களுக்கு தேவையான செல்வத்தை கொண்டாந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ அவங்க வீட்டில் விதைச்சி அறுவடை செஞ்சு தான் நெல் வீட்டுக்கு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. அவங்க செய்யக்கூடிய விருந்தோம்பலையாக அவங்க வீட்டுக்கு மூடையாக நெல்லை கொண்டாந்து சேர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரு. சரியா? ஸோ இதுதான் இந்த குறள் கொஞ்சம் புரிகிறதுக்கு லைட்டாக கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா இது 2 விதமான அர்த்தத்தில் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு யதார்த்தத்தோடு புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. சரியா? ஸோ என்ன பொருள் சொல்கிறாங்க, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகே, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ யாருடைய நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேள்வி அமையும். ஓகே, யாருடைய நிலத்தில் விதையும் விதைக்க தேவையில்லை, யாருடைய விவசாய நிலத்தில் விதையும் விதைக்க தேவையில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தா, வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு உபசரித்து அவங்க போனதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றவங்க விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினர்கள் சாப்பிட்டது போக மிச்சம் இருப்பதை உண்டுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்பேற்பட்டவர்களினுடைய உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு கொண்டவர்களுடைய நிலத்தில் விதையும் விதைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். சரிங்களா? ஓகே, விதையும் விதைக்க தேவையில்லை அப்படின்னு முடிக்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ யாருடைய நிலத்தில், இதுதான் அந்த குறளினுடைய கேள்வி. ஐ திங்க் இது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய கருத்து கொஞ்சம் ஆழமாக இருக்குமா, புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு. சரி, அடுத்த பார்ப்போம்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பாருங்க, செல்விருந்து ஓம்பி. செல்விருந்து ஓம்பினா இப்போ தான் யாரோ ஒரு விருந்தினர் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த விருந்தினருக்கு நல்லபடியாக சோறாக்கி சாப்பாடு போட்டு தூங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உபசாரணை எல்லாம் செஞ்சு இது பண்ணிவிட்டு மன மகிழ்ச்சியோட ரிலாக்ஸாக பேசியிருந்துட்டு அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்களா? அப்படி வழியில் போகிறார் இல்லையா, டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிடுறாங்களோ ஒரு விருந்தினர். அப்படி போகக்கூடிய அந்த விருந்தினருக்கு பேர் தான் செல்விருந்து. ஒரு விருந்தினரை டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிவிட்றாங்க. அந்த இடத்துல நின்று அப்பாடா போயிட்டான்டா சாமி, போய் இனிமேல் நம்ம நிம்மதியாக போய் டிவியை போட்டு ஹாயாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம் விருந்தினரை. இந்த குரலில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள். சரியா? அந்த சங்ககால தமிழ் சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா அப்பேற்பட்ட குணம் கொண்டவர்களாக இல்லை. வீட்டிற்கு வந்த விருந்தினர் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு அவர் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே நினைப்பாங்களா, ச்சே வந்தவர் போயிட்டாரா, அடுத்த விருந்தினர் எப்போ வருவாங்க, யார் வருவாங்க, யார் வர்றாங்கன்னு தெரிலையே, யாராவது ஒரு விருந்தினர் வீட்டிற்கு வரணுமே அப்படின்னு சொல்லி அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம யாராவது இன்றைக்கி அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போமா என்ன? யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு வந்தவனா ஒருத்தன் போனான்டா சாமி நிம்மதியாக போச்சுன்னு கதவை பொட்டிட்டு உட்காரணுன்னு தான் யோசிப்போம் மொழியை. அடுத்து யார் வருவான்னு சொல்லிட்டு கடைக்கார மாதிரி ஒன்றும் கண்ணை விழித்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். கரெக்டாக? ஆனால் வள்ளுவர் இங்கே சொல்கிறார், செல்விருந்து ஓம்பி. வீட்டிற்கு வந்த விருந்தினர் நல்லா உபசரணை செஞ்சு அவங்களை இப்போ தான் டாட்டா பை சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அதுக்கடுத்து வருவிருந்து பார்த்திருப்பான். அடுத்த வீட்டுக்கு யார் வருவான்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். வருவிருந்து. அப்படி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மறுபடியும் சோறாக்கி சமைச்சு சாப்பாடு போட்டு அவங்களோட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அவங்கள வழி அனுப்பி விடக்கூடிய அந்த பண்பாளர்கள். ஓகே, வீட்டிற்கு வந்த விருந்தினரை நல்லபடியாக உபசரித்து வழி அனுப்புவார்கள். அப்படி வழி அனுப்பும் போதே அடுத்து யார் விருந்தினர் வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு அப்படின்னு அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி காத்துக்கிட்டு இருந்து இன்னொரு விருந்தினர் வந்தால் அவரையும் நல்ல முகமலர்ச்சியோடு அவருக்கு உபசரணை செஞ்சு வழி அனுப்பக்கூடிய அந்த பண்பு கொண்ட உயர்ந்த விருந்தோம்பல் பண்பு கொண்ட இல்வாழ்க்கை வாழ்பவர்களிடம், சரிங்களா, அப்பேற்பட்ட அந்த குணமுடைய மனிதர்கள், அப்பேற்பட்ட அந்த இல்வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் யாருக்கு நல்ல விருந்தினராக அமைவார்கள் தெரியுமா? வானில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு சூப்பரான ஒரு விருந்தாளியாக அமைவாங்களாம். விருந்தாளினா என்னது? அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நம்ம ஒரு உயர்ந்த மனிதன். ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா சாதாரண ஆளாக இருந்தால் போயிட முடியாது இன்றைக்கி உலகத்தில். ஓகே, இப்போ பிஎம் வந்து உங்களை வந்து சாப்பாட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்றாரு, பிரசிடெண்ட் வந்து உங்களை வந்து இப்போ சாப்பாட்டுக்கு டின்னருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பிரசிடெண்ட் வீட்டுக்கு நான் டின்னர் சாப்பிட போகிறேன், பிரசிடெண்ட் என்னை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க, டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க, பிஎம் இன்றைக்கி என்னை லஞ்சு சாப்பிட வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம், ஏன் கூப்பிட மாட்டாங்க? அதெல்லாம் கூப்பிடலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக மாபெரும் சாதனைகள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களோட ஒருவேளை உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டும் பிஎம்மும் சிஎம்லாம் கூட நினைக்கலாம். சரியா? அதனால் அப்படி ஒரு நிலைமையெல்லாம் நடக்காதுன்னுலாம் நம்ம குறைச்சி நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ அப்படி தேசத்தினுடைய உயர்ந்த மன்னன் நம்மளோட உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினச்சா எவ்வளோ பெருமையாக நினைப்போம். அவங்க நம்மளோட உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ மன்னனுக்கே அப்படி நிலைமைனா நீங்கள் கடவுள் இருக்குது நம்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, சரியா, கடவுள் இருக்குது அப்படின்னு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கருத்தை ஏற்றுக்கோங்க. அந்த கடவுளுக்கே நீங்கள் ஒரு சிறந்த விருந்தாளியாக அமைவீங்களாம். அந்த கடவுளே நீங்கள் எப்படா வீட்டுக்கு வருவீங்க, அதாவது இவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது நம்ம காசு பணம் கொடுப்போன்னு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாராம். அண்ட் ஒருவேளை நீங்கள் இறந்து சொர்க்கலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு சூப்பராக அவர் வந்து அங்கே விருந்தோம்பல் வந்து செய்வாங்களாம். நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கடவுள் இல்லை, ஒரு நாத்திகவாதியாக இருக்கீங்கன்னா இந்த கருத்து எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா? நாத்திகவாதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வானத்தவர் அப்படின்னு இருக்குல்ல, வானத்தவர் அப்படிங்கிறத வானளவிற்கு புகழ் கொண்டவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வானளவிற்கு உயர்ந்த புகழ் கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அர்த்தம் எடுக்கும். வானளவிற்கு உயர்ந்த புகழ் கொண்டவர்கள் கூட உங்களை நல்ல விருந்தினராக வரவேற்று உபசரிப்பார்கள். வானளவிற்கு உயர்ந்த புகழ் கொண்டவர்கள் யார்? நாட்டினுடைய பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், இல்லை மாபெரும் சாதனைகள் படைத்த உயர்ந்த விஞ்ஞானிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரியா? ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு
விளையாட்டு வீரராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இராணுவ வீரராக இருக்கலாம். அவங்க உங்களை மதித்து அவங்க வீட்டுக்கு உங்களை விருந்தினராக கூப்பிடுவாங்க. உங்களோட உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்களாம். சரியா? அதுதான். அப்படி நீங்கள் வானத்தவர் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. என்ன அர்த்தத்தில்? நீங்கள் கடவுளை வழிபடக்கூடியவர்கள், கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வானத்தவர் அப்படிங்கிற பொருளுக்கு கடவுள்னே அர்த்தம் வச்சுக்கோங்க. இல்லை நான் கடவுள் இருக்கதே நம்ப மாட்டேன், நான் ஒரு நாத்திகவாதி அப்படி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வானத்தவருங்கிற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா வானளவிற்கு புகழ் கொண்ட உயர்ந்த நபர்கள்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க. எப்படியாக நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் சொல்ல வேண்டிய கருத்து ஒன்று தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்களையெல்லாம் நல்லா உபசரித்து வழி அனுப்பி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து யார் வருவா வீட்டுக்கு, விருந்தாளி யார் வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகில் உள்ள உயர்ந்த மனிதர்கள் எல்லாருமே உங்களை விருந்தினராக எப்போ வரவேற்கலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். புரியுதுங்களா? நீங்கள் எப்போ அவங்க வீட்டுக்கு வருவீங்க, அவங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்களா, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டில் வந்து இருந்துட மாட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய வருகைக்காக உங்களை வரவேற்பதற்காக இந்த உலகில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாமா. சரியா? அதுதான் அந்த குறளினுடைய ஒரு பொருள். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. டிஎன்பிசியில் எப்படி இந்த கேள்வி அமையும் தெரியுமா? வானத்தவர்களுக்கு நல் விருந்தாக அமைபவர் யாரு? நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குறள், ஞாபகம் வச்சுக்கோங்க. வானத்தவர்களுக்கு நல் விருந்தாக அமைபவர் யாரு? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். சரியா? வீட்டிற்கு வந்த விருந்தினரை நல்லபடியாக உபசரித்து அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள வானத்தவர்கள் சிறந்த விருந்தாளியாக வரவேற்று உபசரிப்பாங்களாம். சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு குறள் பாருங்க. இணை துணைத்து என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். என்ன அர்த்தமாகுது இது? இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு விருந்தோம்பல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருந்தோம்பல் இத்தகைய தன்மையுடையது, இவங்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், ஓகே, இவ்வளோ பயன் கிடைக்கும், இவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இணையானது இது அப்படின்னு சொல்லி இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. இணை துணைத்தென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஓகே, இந்த இடத்துல ஒன்று நம்ம பார்க்கணும். விருந்தோம்பல் அப்படிங்கிறதையே ஒரு வேள்வியோட கம்பேர் பண்ணுறாரு வள்ளுவர். சரியா? விருந்தோம்பலை எதோட கம்பேர் பண்ணுறாரு? வேள்வியோட கம்பேர் பண்ணுறாரு. வேள்வி அப்படின்னா என்னது? எனக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இலைத்தலைகள், தாவரங்கள், மரக்கட்டைகள், விலங்குகள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யாகங்கள் வந்து செய்கிறாங்க. வேள்வி உங்களுக்கு தெரியும். இதே நம்ம வேத காலங்களில் எடுத்துட்டோம் அப்படின்னா வேள்வியில் விலங்குகளை பலியிடக்கூடிய வழக்கம்லாம் இருந்திருக்கு. 1008 ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேள்வி குண்டத்தில் வந்து பலியிடக்கூடிய வழக்கம்லாம் வந்து இருந்திருக்கு. வேத காலத்தின் பிற்பகுதியில் தான் அந்த இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வெறும் பழங்கள், காய்கறிகள் மட்டும் போடுறதோடு நிப்பாட்டிட்டாங்க. இப்போயுமே நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, யாகலக்கிற இடம் பார்க்குறீங்கன்னா அந்த யாகம் முடியக்கூடிய தருவாயில் பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியுமா? பூர்ணாகுதினா என்னது? ஒரு பெரிய பட்டு சேலையில் பட்டு வேஷ்டியில் பழங்கள், காசு எல்லாத்தையுமே வச்சு சாப்பாடெலாம் வச்சு அதை வேள்வி தீயில் வந்து போடுவாங்க. ஓகே, ஒவ்வொரு வேள்விக்குமே ஒவ்வொரு பயன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த யாகம் வளர்த்தா இதுக்கு ஒரு பயன், கணபதி ஹோமம் வளர்த்தா அதுக்கு ஒரு பயன், சூரிய ஹோமம் வளர்த்தா அதுக்கு ஒரு பயன், சிவஹோமம் வளர்த்தா அதுக்கு ஒரு பயன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோமம், அந்த ஒவ்வொரு ஹோமத்துக்குமே அவ்வளோ பயன். அந்த ஹோமத்திற்கு அதோடைய தன்மைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக பயன் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விருந்தோம்பல் பண்பு இருக்கு இல்லையா, ஒரு விருந்தினருக்கு நம்ம செய்கிறோம்ல விருந்தோம்பல் பண்பு, அந்த விருந்தோம்பல் பண்பே ஒரு வேள்விக்கு சமம் அப்படிங்கிறார். வேள்வி சமம்ல அதுவே ஒரு வேள்வி தான். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பே, அந்த உபசரித்து நீங்கள் நடத்துகிறதே ஒரு வேள்வி நடத்துறது மாதிரி தான். சரியா? அப்போ அந்த வேள்வியினுடைய பயன் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இப்போ நான் கோயிலில் போய் ஒரு வேள்வி நடத்தினேன்னா அதுக்கு எனக்கு இந்த பயன் கிடைக்கும், கடவுள் எனக்கு இந்த வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் விருந்தோம்பலே ஒரு வேள்வின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த விருந்தோம்பல் வேள்வியினுடைய பயன் என்ன, அது எவ்வளோ உயர்வானது, அந்த வேள்வி நான் செய்கிறதுனால எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை கிடைக்கும், எவ்வளோ பெரிய உயர்வு கிடைக்கும், எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேள்வி கேட்குறாங்க. வள்ளுவர்கிட்ட இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. விருந்தோம்பலை வேள்வின்னு சொல்கிறீங்களே தாத்தா, அப்போ அந்த வேள்வி செய்வதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வள்ளுவர் சொல்கிறாரு, விருந்தோம்பல் வேள்விக்கு இவ்வளோதான்
பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அளந்து சொல்லிட முடியாது. இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, இதுக்கு இணையானது இது, இந்த விருந்தோம்பல் பண்ணிங்கன்னா இவ்வளோ பண்பு உங்களுக்கு, இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து சொல்லிட முடியாது. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா யாகத்துக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த வேள்வி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேள்விகளுக்கு சொல்கிற மாதிரி யாகத்துக்கு சொல்கிற மாதிரி இந்த விருந்தோம்பல் பண்பு பண்ணால் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, இதை நீ பண்ணுறதுனால உனக்கு இது கிடைக்கும், இதை செய்கிறதுனால இதுக்கு உனக்கு இவ்வளோ பயன் கிட்டும், இவ்வளோ புண்ணியம் கிட்டும்னு சொல்லிட்டு அளந்து சொல்லிட முடியாது. சரியா? அப்போ இந்த விருந்தோம்பலினுடைய பயன் எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம செலவு பண்ணுற காசை பொறுத்து அமையாது, நம்ம செலவு பண்ணுற டைம் எவ்வளோ நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையாது, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ வக்கனையாக சோறாக்கி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையாது. எதை பொறுத்து அமையும் தெரியுமா? இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். சரியா? விருந்தினரினுடைய துணைக்கு ஏற்ற போல, விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏற்றார் போல அந்த விருந்தோம்பல் வேள்வியினுடைய பயனும் அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏற்றார் போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர் எல்லாருமே வழிப்போக்கர்களாக தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த வழிப்போக்கர்களில் ஒருத்தர் நல்ல பயங்கர செல்வந்தராக இருக்கலாம், ஒருத்தர் சாதாரண நபராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்கலாம். ஓகே, ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் கூட சாப்பிடாமல் பட்னியோடு வந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, அப்போ பட்னியோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நீச்ச தண்ணியை கொடுத்தீங்கன்னா கூட அவர் அதை பெருசாக நினச்சி, அப்பாடா இப்போ தான் பசி மயக்க எனக்கு தெளிஞ்சிச்சு, சோறு ஓட்ட நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. கரெக்டாக? அவர் உண்மையாலுமே அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். கரெக்ட்? அவருக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் கொடுக்கல, ஒரு டம்ளர் நீச்சல் தண்ணி தான் கொடுத்தீங்க, அதுவே அவர் பெருசுன்னு போதுங்கிற அளவுக்கு அவர் திருப்தி அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் செஞ்ச அளவு, அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமு, அதுக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே கம்மி தான். பட் இருந்தாலும் அதோட பயன் மிகப்பெரியது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு டம்ளர் நீச்சல் தண்ணிங்கிறது உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக அந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே, இதே இன்னொரு பர்சன் பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய பணக்காரர், அவர் அந்த பகுதியில் வழிபோக்கராக வர்றாங்க, இல்லை உங்கள் வீட்டில் சாப்பிட வர்றோன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவருக்கு நீங்கள் என்ன வகை வகையாக நீங்கள் அரிசி விருந்து படைத்தாலும் அவருக்கு அது ஜஸ்ட் ஒரு சாப்பாடு தான். ஏன்னா அவர் டெய்லி ரொட்டீனே அப்படி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு நீங்கள் தளவாழை இலவரிச்சு இருக்கிற எல்லா பலகார பட்சணங்களும் செஞ்சு நீங்கள் வச்சு அரிசி விருந்து படைத்தீங்கனாலும் அதை அவர் ஓகோன்னு வியந்து பாராட்ட மாட்டார். அதை அவருடைய அப்போ பசிக்கு போக்குற அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவார். அந்த சாதாரண ஒரு பட்னியில் கிடந்த மனிதன் உங்களை வாயார வாழ்த்திய அந்த ஒரு வாழ்த்து இந்த பணக்கார மனிதருக்கு நீங்கள் விருந்து உபச்சாரம் பயங்கரமாக பண்ணாலும் அந்த அளவுக்கு கிடைக்காது. காரணம், இவருக்கு அந்த சாப்பாடுங்கிறது டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி அன்னைக்கு ஒரு சாப்பாடு. ஸோ அதை பற்றி ஒரு பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அதோடக்குன்னு நீங்கள் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த அவ்வளோ சமையலுக்கு நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த சிரிச்சு ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்க, அந்த சாப்பாடு பரிமாறுறதுக்கு அவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும், அவ்வளோ செலவு பண்ணாலும், அவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த விருந்தோம்பலினுடைய பயன் ரொம்ப சின்னது. புரியுதுங்களா? அப்போ விருந்தோம்பலினுடைய பயன் எதை வைத்து நாம் அளக்க முடியும் அப்படின்னு கேட்டால், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரினுடைய தன்மையை பொறுத்து அமையும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினரினுடைய தன்மையை பொறுத்து அதோடைய பயன் அமையும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். ஓகே, இதுக்கு கேள்வி எப்படி அமையும் தெரியுமா? விருந்தோம்பலின் பயன் எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விருந்தோம்பலின் பயன் எவ்வாறு அமையும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு அமையும்? வீட்டிற்கு வரும் விருந்தினர்களின் தன்மையை பொறுத்து அமையும். சரியா? எதன் அடிப்படையில் அமையும்? வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களின் தன்மையை பொறுத்து அமையும். இதுதான் குறள். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். சரியா? அடுத்த ஒரு குறள் பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பல் அப்படிங்கிற வேள்வியில் ஈடுபடாதவர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்படி எடுப்போம். விருந்தோம்பல் என்னும் வேள்வியில் ஈடுபடாதவர்கள். சரியா? வேள்வி தலைப்படாதவர்னா என்னது? அந்த வேள்வியை அவங்க செய்யலை. நான் முன்னாடி தான் இப்போ தான் சொன்னோம், விருந்தோம்பலே வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு? ஒரு வேள்வி அப்படின்னு தான் சொல்கிறார். கரெக்டாக? அப்போ அந்த வேள்வியை செய்யாதவர்கள்
விருந்தோம்பல் என்ற வேள்வியை இதுவரை செய்யாதவர்கள் பிற்காலத்தில் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? பரிந்தோம்பி பற்றற்றேன், எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சேன், ஆனால் கடைசியில் பாரு எல்லாம் என் கையை விட்டு போயிருச்சு, இன்றைக்கி எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்ற ஒரு நாதி இல்லை அப்படின்னு புலம்புவாங்க. ஓகே, எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஊரில் இருக்க ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு சேர்க்கணும், என் பிள்ளைக்கு நகை நட்டு சேர்க்கணும், நகை நட்டு சேர்க்கணும், சொத்து வத்து சேர்க்கணும் சொல்லி சேர்த்து வச்சுருப்பாங்க. நாளைக்கு அவங்க பிள்ளைகளே மொத்தத்தையும் பறிச்சுட்டு இவங்களை தனியாக ஆனாத மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க 4 பேருக்கு உதவி செஞ்சு இவங்க 4 பேர்கிட்ட பாசமாக பேசி இவங்க 4 பேர்கிட்ட அன்பாக நடந்தாங்கன்னா அதை பார்த்து அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தோணும்? நம்மளும் இப்படி தான் 4 பேர்கிட்ட அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இவங்களே யாருக்கிட்டையும் அந்த பரிவு, அன்பு, கருணை இது எதுவுமே காட்டாமல் செல்ஃபிஷாக இருந்தாங்கன்னா இவங்க வளர்க்கக்கூடிய பிள்ளையும் எப்படி தான் இருக்கும்? செல்ஃபிஷாக தான் இருக்கும். அப்போ அந்த பிள்ளை நாளைக்கு அதுக்குன்னு ஒரு குடும்பம் பிள்ளை குட்டின்னு உருவாகும்போது அவங்களுக்குன்னு செல்ஃபிஷாக யோசிச்சு உங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு கிழிக்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? அப்போ இந்த பிறருக்கு விருந்தோம்பல் செய்யணும், பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வேள்வியில் ஈடுபடாதவர்கள், அதாவது அந்த பண்பை வச்சிருக்காதவர்கள் பிற்காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என்கிட்ட இப்போ கையில் ஒன்றுமே இல்லையே, அன்னைக்கு இருந்தப்பவே நான் எல்லாரும் கொடுத்துருந்தேன்னா சொந்தக்காரர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கொடுத்து பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி 4 பேர் எனக்கு கஷ்டம்னு இருக்க யாராவது ஒருத்தவங்க வந்து உதவுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் புலம்புவாங்களாம். புரியுதுங்களா? நல்லா வளமாக வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் கொடுக்காம எனக்கு தான் செல்ஃபிஷாக இருந்துட்டு கடைசியில் எல்லாமே அவங்க கையை விட்டு போனதுக்கப்புறம் கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க, நான் 4 பேருக்கு நல்லா இருந்த காலத்திலே ஒன்றும் செய்யாமல் போயிட்டேன், பாவத்தை சேர்த்து வச்சுட்டேன், ஒரு புண்ணியம் கூட நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் ஃபீல் பண்ணுவாங்களாம். ஓகே, பரிந்தோம்பி பற்றற்றேன். பரிந்தோம்பினா அதாவது விரும்பி சேர்த்து வச்சது. பரிந்துனா விரும்பி. ஓகே, பரிந்து ஓம்பி காசெல்லாம் விருப்பப்பட்டு சம்பாரிச்சு எனக்குன்னே சேர்த்து வச்சேனே, அதான் பரிந்து ஓம்பி பற்றற்றேன்னா விட்டுட்டேனே மொத்தமாக இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படின்னு. ஓகேவா? காசை ஆசைப்பட்டு சேர்த்து இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேனே, நல்லா இருந்த காலத்திலே ஏதாவது 4 பேருக்கு உதவி செஞ்சு 4 புண்ணியத்தைவாவது நான் தேடி வச்சிருக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் புலம்புவாங்களாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பார் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்க? பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பார் யார்? யார் அப்படின்னா விருந்தோம்பல் என்னும் வேள்வியில் ஈடுபடாதவர்கள், பிறருக்கு வீட்டிற்கு வந்த விருந்தினரை சரியாக உபசரியாதவர்கள். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து கட்டாயம் ஒரு நீங்கள் யதார்த்தத்தோடு இந்த குரலை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப புரியும். உங்கள் வீட்டுக்கு வந்த 4 மனுஷ மக்களுக்கு நீங்கள் உருப்படியாக சோறாக்கி போட்டிங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் கஷ்டம்னோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனோ இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க உங்களுக்கு நல்லபடியாக சோறாக்கி போடுவாங்க. ஓகே, நீங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உருப்படியாக சோறாக்கி போடலைன்னா நீங்கள் நாளைக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களும் உங்களுக்கு உருப்படியாக சோறாக்கி போட மாட்டாங்கல்ல. கரெக்டாக இல்லையா? அதுதான். அப்போ இருக்கிற காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடாக்கி நல்லா அவங்கக்கிட்ட பாசமாக பேசி அன்பாக நடந்து அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கணும். நம்ம கரராக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் நிற்கும் போது அவங்களும் நம்மக்கிட்ட கரராக நினைப்பாங்க. அப்போ போய் நம்ம புலம்ப வேண்டியதான், அன்னைக்கு அவள் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு நான் ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டேன், அன்றைக்கி மட்டும் நான் அவளுக்கு எல்லாம் செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி அவள் எனக்கு இப்படி சோறு போட்டிருப்பாள்ல, சரி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் ஃபீல் பண்ணுவாங்களாம். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கோங்கன்னா யதார்த்தமாக யோசிங்க. யதார்த்தமாக குரலை யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி குரலை ஈஸியாக ஞாபகம் வந்துடும். விருந்தோம்பலில் இருக்க 10 குரலுமே ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் தான் இங்கே குரலாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து மாங்குன்னு மண்டையில் முட்டிட்டுலாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உங்கள் வாழ்க்கை நிகழ்வை பொருத்தி பார்த்து குரலை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். சரியா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன குரல் இருக்குது? உடைமையில் இன்மை விருந்தோம்பல். உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா, மடமை மடவார்க்கன் உண்டு. ஓகே, உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. உடைமையில் இன்மை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இதுதான் இதோடைய கேள்வியே. உடைமையுள் இன்மை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இதோட பிரிக்கணும். சரியா? நல்ல உடைமைன்னா என்னது? செல்வ சொத்து, காசு பணம் எல்லாமே. காசு பணம் உங்ககிட்ட இருந்துமே நீங்கள் வறுமையில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். காசு பணம் இருந்தும் நீங்கள் வறுமையில் தான் இருக்கீங்க. எப்போ தெரியுமா? வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்க மனமில்லாத போது. சரியா? வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை உபசரிக்க மனமில்லாமல் நீங்கள் இருக்கும்போது, கஞ்ச பிஸ்னாரித்தனமாக நம்ம இருக்கும் பொழுது, நம்மக்கிட்ட எவ்வளோ செல்வ பணங்கள் இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் நாம் கஷ்டத்தில் இருக்கோன்னு தான் அர்த்தமாக.
சரியா? உடைமையுள் இன்மை, செல்வ நிலையிலும் வறுமை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? டிஎன்பிசியில் நிறையா டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குறள். செல்வ நிலையிலும் வறுமை நிலை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? எது அப்படின்னா, வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்காமல் இருக்கும் பொழுது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உருப்படியாக சோறாக்கி போடணும்னு நினைக்காத கேவலமான புத்தி நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது, நம்ம எவ்வளோ காசு பணம் கொண்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஒன்றுமில்லாத கீழானவர்களுக்கு நம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரியா? செல்வ நிலையிலும் வறுமை நிலை என்பது எதுவென்றால், வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்க மனம் இல்லாத போது, பணம் இல்லாத போது இல்லை, மனம் இல்லாத போது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் தான் உங்ககிட்ட கோடி கோடியாக கொட்டியிருக்கேன், அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, கொடுக்கணுங்கிற மனசு இல்லை, அதான். ஓகே, அப்போ கொடுக்க விருந்தோமல் செய்யணும் என்ற மனம் இல்லை என்றால் செல்வ நிலையிலும் வறுமை தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட வறுமை நிலையில் யார் வாழ்வாங்க தெரியுமா? அதே வள்ளுவர் சொல்கிறார். அப்படி யோசிக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்களே கிடையாது, முட்டாள் அப்படின்றார். மடவார்க்கன் உண்டு, அவங்கெல்லாம் என்ன தெரியுமா? முட்டாள், மடவார் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, காசு பணம் இருந்து பிறருக்கு சாப்பாடு ஒருபடி ஆக்கி போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முட்டாள். அவங்க இப்படி யோசிக்கிறாங்களா, அந்த புத்தி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சோறாக்கி போடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்களா, அந்த புத்தியே ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறார். ஸோ இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு முட்டாள், அவங்களுடைய அந்த எண்ணமே ஒரு மாபெரும் முட்டாள்தனம். நல்ல மனுஷங்களாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. ஓகே, செல்வ நிலையிலும் வறுமை என்பது எதுவென்றால், வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்க மனம் இல்லாத நிலை. அந்த மனம் இல்லாத நிலை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, முட்டாள்களிடம் மட்டுமே இருக்கும். மடவார்க்கன் உண்டு. சரியா? ஓகே, வெரி குட். அடுத்தது போமா. அடுத்து என்ன இருக்குது? மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. இது உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு குறள் தான். அனிச்சம் இருக்குல்லையே, அனிச்சம்பு ரொம்ப ரொம்ப மென்மையானது. இப்போ நம்ம தொட்டாச்சு, நீங்கள் போய் தொட்டோம்னாலே அப்படியே குறுகி நின்றுக்கும். அதேமாதிரி அனிச்சம்பு போய் நீங்கள் போய் பக்கத்தில் அப்படி மோந்து பார்த்தீங்கனாலே உங்கள் மூச்சு காற்று கூட அதால் தாங்க முடியாது, மூச்சு காற்று பட்டாலே உடனே வாடி போயிருமா. வள்ளுவர் சொல்கிறாரு, மலர்களிலே மிகவும் மென்மையானது அனிச்சம்பூ. அதால் நம்ம மூச்சு காற்றை கூட அதால் தாங்கிக்க முடியாது, மூச்சு காற்று பட்டாலே அது வாடிவிடும். ஆனால் அந்த அனிச்சம்பூவை விடவும் மென்மையானது எதுவென்றால் விருந்தினரினுடைய மனசு. விருந்தினரினுடைய மனசு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அனிச்சம்பூவை கூட பக்கத்தில் போய் இப்படி பக்கத்தில் இப்படி மோந்திங்கன்னா தான் அது வாடி போகும். ஓகேவா? ஆனால் விருந்தினர்களை அவங்க அங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் எங்கேருந்தே வந்துட்டானாக்கும் சரித்தே இன்றைக்கி பொழப்பு போன மாதிரிதே அப்படின்னு இப்படி மூஞ்சியை திருப்பினீங்கன்னா போதும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும், அவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் அங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தோன்னே அவருக்கு மனசு அப்படியே வாடி போயிடும். சரி, இவங்க வீட்டுக்காக வந்தோம், பேசாமல் இப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடுமா, இவங்க இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம காலை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்துடுவாங்களாம். ஓகே, அனிச்சம்பூ மிகவும் மென்மையான அனிச்சம்பூ பூ கூட நீங்கள் பக்கத்தில் போய் மோந்து பார்த்தீங்கன்னா தான் வாடி போகும். ஆனால் விருந்தினர்களினுடைய மனசுங்கிறது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு மனசு மூஞ்சி சுடிச்சு ஒரு பார்வை, இங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தீங்கனாலே போதும், அவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்க விருந்தினருடைய முகம் என்னாயிரும்? வாடி போயிடும். விருந்தினரினுடைய மனசு வாடி போயிடும். அப்போ அனிச்சம்பூவை விட மென்மையானது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? விருந்தினரினுடைய மனதை வந்து குறிப்பிடுகின்றார். சரியா? விருந்தினரோட மனசு அவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க அங்கே வந்துட்டு இருந்தாங்கனாலும் இங்கே நீங்கள் மூச்சியை திருப்பிட்டு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே அவங்க மனசை வாடி அப்படியே வீட்டுக்கே வராமலே போயிடுவாங்க. ஓகே, பனிச்சம்பையோட மென்மையானது எதுவென்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர். சரியா? ஓகே, இதுதான் 10வது குறள். ஸோ 10 குறள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன குறள் பார்த்தோம்? முதல் குறள் என்ன பார்த்தோம்? முதல் குறள் என்ன பார்த்தோம்? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவர்களை முகமலர்ச்சியோடு மனசு நோகாமல் நல்லா உபசரிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து வாசலில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் மட்டும் ரூம்குள்ளே போய் தனியாக உட்காந்து என்ன பண்ணிக்கக்கூடாது? அவக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு சாப்பாட்டையும் சாப்பிடக்கூடாது. அது சாவா மருந்தாகி அமிழ்தமாகவே இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டது போக மீதி இருக்க மிச்சத்தை தான் நீங்கள் சாப்பிட்ணும்.
ஓகேவா? சாவா மருந்தனின் வேண்டற்பாட்டன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. எப்பொழுதுமே வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்ல முகமலர்ச்சியோட மனசார வரவேற்று உபசரிக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பருவந்து பாழ்படுதல் என்று. கஷ்டம்னு ஒன்று வந்து பசி பட்னின்னு வந்து அவன் வாழ்க்கை என்றைக்குமே கெட்டு போகவே போகாது. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். மன மகிழ்ச்சியோடு கடவுள் வந்து ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க. யாருடைய வீட்டில் கடவுள் மன மகிழ்ச்சியோடு தங்கியிருப்பார் அப்படின்னா, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை மன மகிழ்ச்சியோடு யார் நடத்துகிறாங்களோ அவங்களோட வீட்டில். ஓகே, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை மன மகிழ்ச்சியோடு யாரை வரவேற்று உபசரிக்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டில் கடவுளும் வந்து மன மகிழ்ச்சியோடு தங்கி இருப்பார். ஓகே, அகனமர்ந்து செய்யால் உரை முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான்கில் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோமி மிச்சில் மிசைவான் புலம். வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்கணும், எப்படியாவது உபசரிச்சிடணும், எப்பேற்பட்ட நிலையிலும் உபசரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க வீட்டு வயலில் விதைக்கிறது கூட விதை நெல் இருக்காது. ஏன்னா விதை நெல்லை கூட அவங்க எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, விருந்தினருக்கு உபசரிச்சிருவாங்க. அதனால் அவங்க வீட்டு வயல் வந்து தரிசாக போயிடும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நெல்லோ கம்போ கேழ்வரகோ அவங்க வீட்டுக்கு வந்து எதுவும் சேராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்று இவர்கள் உபசரிக்கக்கூடிய விருந்தினர் அது அவர் நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவர் போய் என்ன பண்ணிடுவார், இவங்க எப்படியா கஷ்ட நிலையிலையும் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோட அவர் போய் 4 மூட்டை நெல்லை கொண்டாடுவார். இல்லை இவங்க இப்படி உதவி செய்கிறாங்களேங்கிறத பார்த்து ஊரில் இருக்க நல்ல மனுஷன் 4 பேர் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு முடிஞ்சிருவாங்க. ஸோ அவர் வயலில் விதைச்சி தான் வீட்டுக்கு நெல் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உதவுறதுனாலே யாரோ 4 நல்ல மனுஷ மக்கள் அவருக்கு தேவையானதை செஞ்சுருவாங்க. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசியான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தோர்களுக்கு. வானளவில் புகழ் கொண்ட உயர்ந்த கடவுளாக இருக்கட்டும், இல்லை உயர்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், அந்த மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு விருந்தினர் வரணும், இவர் வீட்டுக்கு விருந்தினராக வரணும், நீங்கள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சி யாரை வரவேற்பார்கள் அப்படின்னா, எப்பொழுதும் விருந்தோம்பல் பண்பை தன் கையில் சிறப்பாக கையாளக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை சூப்பராக கையாளக்கூடிய நபர்களை இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த மனிதர்களும், ஏன் கடவுள் கூட இவர் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளுக்கு விருந்தாளியாக வரமாட்டாரா, அவரை நம்ம ரொம்ப மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக அவரை நம்ம வந்து உச்சி குளிர வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்ப்பாங்களாமா. செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் என்ற வேள்வியின் பயனானது இவ்வளவு அப்படின்னு சொல்லி அளந்து சொல்லிட முடியாது. இந்த விருந்தோம்பலினுடைய பயன் எதை பொறுத்து அமையுமா, அது யாருக்கு அந்த விருந்தோம்பல் செஞ்சுருக்காங்களோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமையுமா. ஓகேவா? பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தடைப்படாதார். இன்னைக்கு காசை சேர்த்து வச்சு எனக்குன்னு சேர்த்து வச்சு பின்னாடி இழந்துருவாங்கல்ல, பின்னாடி இழந்துவோங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்களாம், சே காசு இருந்த காலத்திலே நான் 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். சரிங்களா? அதுக்கடுத்து உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. செல்வ நிலையிலும் வறுமை நிலை என்பது எதுனா, வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்க மனம் இல்லாத ஒரு மோசமான நிலை. இது யாருக்கு அமையும் அப்படின்னா, முட்டாள்களுக்கு மட்டுமே இப்பேற்பட்ட ஒரு நிலை அமையும். மோப்ப குலையும் அணிச்ச முகம் திருந்து நோக்க குலையும் விருந்து. அணிச்சமு கூட மோந்து பார்த்தா தான் வாடி போயிடும். ஆனால் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி முகம் சுழித்து இப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்னா அவங்க வாடி போயிடுவாங்க. அணிச்சமுவையோட வெண்மையானவர்கள் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் 10 குறளில் மிகவும் 10 அருமையான கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களை நீங்கள் தேர்வு நோக்கில் நீங்கள் படிக்கிறோன்னு நினச்சி படிக்க வேண்டாம், அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அதை படிச்சிங்க அப்படின்னா உங்கள் தேர்வுக்கு மட்டும் அது பயன்படாது, உங்கள் வாழ்க்கைக்கே பயன்படுத்து, உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட அளவிற்கு உயர்த்தக்கூடிய அளவில் வந்து மிகச்சிறப்பானதாக அமையும். ஸோ இந்த அதிகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.